பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குங்க. இன்றைக்கு நெல் கொள்முதல் அப்படிங்கிறது ஈரப்பதம் அதிகமா இருக்கிறதால கொள்முதல் பண்ண முடியல அப்படின்னு மாநில அரசு சொல்லுது. மழைக்காலம் வருவது தெரிந்தும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்காமல் இருப்பதால் இன்று விவசாயிகள் கடும் துயரத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். சட்டப்பேரவையிலே இது எதிரொலித்தது. ஆனால் அரசாங்கம் தகுந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை மேற்கொள்வதை விட்டுவிட்டு செறிவூட்டப்பட்ட அரிசி கலப்பதற்கான உத்தரவை முன்பாகவே வாங்கி அதற்கு செயல்படுத்துவதை விட்டுவிட்டு இப்போது தும்பை விட்டுவிட்டு வாளை பிடித்த கதையாக நெல் கொள்முதல் விஷயத்தில் இந்த திமுக அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இன்று பாதிக்கப்பட்டிருப்பது என்பதோ ஏழை அப்பாவி விவசாயிகள். இவர்களுடைய செயல்படாத தன்மைக்கு இப்போது எதிர்க்கட்சிகளை குற்றம் சாட்டுகிறார்கள். டெல்டா காரன் அப்படின்னு சொல்ற மாநிலத்தோட முதலமைச்சர் இந்த முறை டெல்டாவில் மிகச்சரியான பதிலை 26 கொடுப்பதற்கு விவசாயிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது சின்ன மீட்டரா பெரிய மேட்டரா அப்படிங்கறதல்ல, அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களா அப்படிங்கறதா முக்கியம். அவர் சட்டமன்ற ஒரு குழு தலைவராக முன்பாக இருந்தவர், இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர். அவர் வெளிப்படையா சொல்றாரு, நான் தொகுதியோட எம்எல்ஏ என்ன கூப்பிடல. அதுக்கு அவர் இன்னொரு காரணம் சொல்றாரு, நான் தொட்டா அந்த தண்ணியை தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சேர்த்து பயன்படுத்துறாரு. இவர்கள் பேசுகின்ற சமூக நீதிக்கும் இவர்கள் கூட்டணியிலே இருக்கின்ற ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ஒரு நபருக்கு இந்த அளவுக்கு அவர்கள் மன வருத்தத்தை உருவாக்க முடியும் என்றால் இவர்கள் பேசுகின்ற சமூக நீதி எங்கே இருக்கிறது? தமிழ்நாடு கூடிய சீக்கிரம் இணையும். ஏனென்றால் மாணவர்களுடைய நலன் அப்படிங்கறதா முக்கியம். இன்று பக்கத்தில் இருக்கின்ற கேரளா பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் வாயிலாக எந்த விதமான இழப்பும் மாணவர்களுக்கு வந்துவிடக் கூடாது என்று அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். தமிழக அரசும் ஒத்துக்கொள்கின்ற காலம் நிச்சயமாக வரும். ஏனென்றால் கல்வியிலே அரசியலை தயவு செய்து கலக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நீங்கள் பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் இணைய வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.